சொற்றொடர். சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் எனப்படும். எடுத்துக்காட்டு: நீர் பருகினான், வெண்சங்கு ஊதினான். சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது தொடர். தொகைநிலை தொடர். பெயர் சொல்லோடு வினைச்சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ தொக்கி, தொக்கினா மறைந்து, இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல் நிற்குமானால் அதனை தொகைநிலை தொடர் என்று கூறுவர். இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒரே சொல் மாதிரி நிற்பது தொகைநிலை தொடர். கரும்பு தின்றான். மேற்கொண்ட தொடர் கரும்பை தின்றான் என்னும் பொருளை உணர்த்துகிறது. இத்தொடரில் இரண்டு சொற்களுக்கு நடுவில் ஐ என்னும் உருபு மறைந்து நின்று அப்பொருளை தருகிறது. எனவே இது தொகைநிலை தொடர் எனப்படும். தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழித்தொகை என்பன ஆகும். சொற்றொடர்னா என்ன? தொகைநிலை தொடரோட விளக்கம். தொகைநிலை தொடர் தொக்கி, தொக்கினா மறைந்து. எடுத்துக்காட்டு: வேற்றுமை உருபுகள் எங்கெங்கெல்லாம் மறைந்து வருதோ எல்லாமே தொகைநிலை தொடரில் சொல்லலாம். கரும்பை தின்றான் அப்படி சொல்றதுக்கு கரும்பு தின்றான் அப்படி சொல்றதும் நம்ம தொகைநிலை தொடரில் சொல்லுவோம். இதனோட வகைகள் பார்த்தீங்கன்னா 6 வகைகள்: வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழித்தொகை. இதுக்கான விளக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.